இப்போ இந்த வீடியோவில் நம்ம சுவையான பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய், சின்ன வெங்காயம், தேங்காய், ஜீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொரிய வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொரிய வறுத்ததும் கொஞ்சம் நல்லா பொரிய வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். அது ஓரளவு குக் ஆயிரும். அதில் நம்ம தண்ணி எதுவுமே விட தேவையில்லை. அதுவே தண்ணி ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் ஒருக்கா நம்ம எடுத்து அதை கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் வத்தல் தூளையும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காய், அந்த தேங்காவை இதில் போட்டுடலாம். நல்லா குக் ஆகிடுச்சிது, தண்ணி எதுவுமே விடலை. தேங்காய் போட்டு கொஞ்ச நேரம் கிண்டி கிளறிட்டு தேங்காய் லைட்டாக வேகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் சிம்மில் போட்டு வச்சுக்கோங்க. சுவையான பீர்க்கங்காய் தயாராகிடுச்சு. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.